ரிஷபராசின்னு சொன்னாலும் கலை நிலையம் உள்ளவர்னு சொல்லலாம், தனித்துவம் கொண்டவர்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட குணாதிசயம் எப்படிங்க? கண்டிப்பா ரிஷபராசி வந்து காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியாக வருகிறது. ரிஷபராசியோட அதிபதி யாரு? சுக்கிரன். சரி, அந்த ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் வருது? கிருத்திகை நட்சத்திரோட 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், ரோகிணி நட்சத்திரோட 4 பாதம், அப்புறம் மிருகசீர நட்சத்திரோட 2 பாதம் வருகிறது. ஸோ 3 நட்சத்திரங்களாகவும், ரோகிணி நட்சத்திரம் உடையாத நட்சத்திரமாகவும், கிருத்திகையும் மிருகசீர நட்சத்திரம் உடைந்த நட்சத்திரங்களாகவும் வருகிறது. சுக்கிரன் எதை கொடுக்குது நமக்கு? நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுக்குது, அருமையான ஒரு இல்லறத்தை கொடுக்குது, சுகத்தை கொடுக்குது, வாழ்க்கையில வேணுங்கிற எல்லா லௌடிக விஷயத்தை கொடுக்குது. காலபுருஷத்தோட 2வது ராசியாகவும் வருது. 2ங்கிறது என்ன? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இந்த 3யுமே வந்து கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி தான் ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே அம்மா மேல ஒரு பற்று உள்ளவர்கள் ரிஷபராசியில பிறப்பாங்க. பூர்வ ஜென்ம கர்மாவின் பிரகாரம் அம்மாவுக்கும் ஜாதகருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு அதிக நல்ல ஒரு தொடர்பு இருக்கு, நல்ல ஒரு இணைப்பு இருக்கு, நல்ல மனசுல வந்து ஒரு பாசம் இருக்கு, அப்பழுக்கற்ற ஒரு உறவு இருக்குங்கிற அமைப்பு இருக்கிறவங்க. அப்பழுக்கற்ற ஒரு சந்திரன் வந்து ரிஷபத்துல இருக்கிறனால தான் ரிஷபராசியா வந்தோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போ நீங்க பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆமாம். நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு ஜோதிடம் மேல ஒரு ஆர்வம் இருக்கு. ஆமாங்க. ஐயா கத்துக்கணும், நான் ஆஃபீஸ்ல போட வேண்டாம், பட் என்னன்னா எனக்குள்ள குடும்பத்தா இருக்கு, நல்லது எது, எப்போ பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பேசிக் கிளாஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ அஸ்ட்ராலஜி ஜோதிடம் கத்துக்கணும்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கு. எந்த ஒரு நபருக்கு வந்து புதன்கிற கிரகம் அருமையாக இருக்கிறதோ, ஓரளவுக்கு நட்பு வீட்டுக்கு குறைவில்லாமல் இருக்குதோ, அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து ஜோதிடம்னா என்ன, அது உண்மையிலே வேலை செய்யுதா, அது எப்படி ப்ரொடிக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் கேள்வி அறிவும் கண்டிப்பாக இருக்கும். எப்போ ஆரம்பிக்கிறீங்க? கண்டிப்பா ஜூன் 21 வரக்கூடிய சண்டே, அடுத்த 10 சண்டே, ஞாயிற்றுக்கிழமை 10 ஞாயிற்றுக்கிழமைகள் 2.5 மாசத்துல முடிக்கிறோம். ஏன்னா எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், எல்லாரும் வேலை தொழில் இருக்கும். சனிக்கிழமை அழுது ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான் ஒத்து வரும். அதனால ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 21 வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 2.5 மாசத்துல 10 கிளாஸ் அடங்கிய ஒரு கிளாஸுங்க. அதை ஒரு கோர்ஸு. அதில் வந்து 8 கிளாஸ் வந்து நாமளே தியரிட்டிக்கலாக சொல்லுவோம். கடைசி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே எந்த அளவுக்கு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடர் ஆயிட்டீங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் அடங்கிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசிக் கோர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சிறப்புங்க ஐயா. இது வந்து ஆன்லைன் வகுப்புங்களா ஐயா? ஆமாம், ஆன்லைன். எதுவுமே நீங்கள் வரணும் அப்படிலாம் இல்லை. நீட்டாக கூகுள் மீட், ஜூமுங்கிற ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம்.